சதையான கல்லான இதயத்தை மாற்றி சதையான இதயங்களை மாற்ற வேண்டுமா என்று சொல்லுகிறேன். உடைய கற்பனைகளை எழுதுகிறான். உடைய கட்டளைகளில் எழுதப்பட்ட வார்த்தை இந்த கஷ்டமத்தில் எத்தனை குடும்பங்கள் இருக்கிறதோ அத்தனை குடும்பங்களுக்காக காற்றின் மூலமாய் தேவ தூதர்கள் இறங்குவார்களாக. கொடுக்கப்பட்ட வார்த்தை தேவனுடைய வெளியேறப்பட்ட வார்த்தை நிர்விசாரமாய் அசட்டையாய் போய்விடாதபடிக்கு என் தேவனுடைய வல்லமையை சீக்கிரத்தில் கண்டு சந்திக்கிறான். ஒரு ரட்சிப்பை ஏற்படுத்துகிறான். ஆவியானவர் நீர் பிரேசிக்க வேண்டுமா நான் சொல்லுகிறேன். சுத்திகரிக்கிறாங்க, பலப்படுத்துகிறாங்க. இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் இடத்தில் ஒரு எழுப்புதலையும் ஒரு அசைவையும் கொண்டு வர வேண்டுமா நான் சொல்லுகிறேன். அப்பா ஆண்டவரே வீணாய் போகக்கூடாது. ஆண்டவரே சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. ஒரே ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டதுக்கு தேவ தூதர்கள் பரலோகத்தில் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அப்ப இந்த ஆளுக்குள்ள இவ்வளோ பேர் நம்ம இருக்கோம். இப்ப நமக்கு இந்த வார்த்தை தேவனாவே கர்த்தர் அவர் கொடுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஒரு சின்ன ஒரு நாளையும் பாடி கர்த்தராக நம்ம பேசுகிறோம். கர்த்தரை தட்டி எல்லாம் ஒரு சமமாய் பாடலாம். வளைந்து கொண்டிருந்தான். புயவன் வளைந்து கொண்டிருந்த மண்பாதம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டவரை புயவன் அதை திரும்ப வேறு பண்ணதாக வளைந்தான். இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கூட தேவனாகிய கர்த்தர்
அருமையான பாஸ்டர் அவர்களுக்கு சகோதரிக்கு நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். இருக்கிற அமர்ந்திருக்கிற ஊழியக்காரர் பொதுவெல்லாம் உட்கார்ந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காகவும் சகோதரிகளாகவும் நான் கத்தரை நன்றியோடு சோதரிக்கிறேன். கத்தரை தருணத்தை தந்ததற்காக நான் நன்றியோடு அவர் பாதத்தை முத்தமிட்டு பணிந்து சொல்கிறேன். கிழக்கு வாசலுக்கு அருகே இந்த குயவனுடைய குயவன் மண்பானத்தை வணிந்து இந்த குயவனுடைய வீடு அங்கு காணப்பட்டது. இந்த குயவன் அவனது மண்பானத்தை அவன் வணைந்து அநேக பாத்திரங்களை அவன் உருவாக்குகிறவனாய் காணப்பட்டான். இங்கே களிமண் என்று சொல்லப்படும் பொழுது நாம் தான் களிமண். இந்த களிமண்ணினாலே அந்த குயவன் அநேக பாத்திரங்களை அவன் உருவாக்குகிறவனாய் அந்த இடத்துல குயவன் வீடு சொல்லப்படுற அந்த இடத்துல அவன் அநேக பாத்திரங்களை உருவாக்குகிறவனாய் அவன் காணப்பட்டான். இந்த களிமண் என்று சொல்லும் போது நாம் எல்லாரும் தான் அவனுடைய மண்ணால உருவாக்கப்பட்ட நாம் தான் உண்மையாக களிமண். அவர் கரத்தினுடைய கிரிகளால் நாம் காணப்படுகிறோம். குயவன் என்று சொல்லும் பொழுது அந்த குயவன் மண்பாண்டத்தினாலே பாத்திரங்களை உருவாக்குகிறார். பரவும் குயவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் கரத்துக்குள்ளாக நாம் அடங்கி இருக்கும் பொழுது அவர் விரும்புகிற பாத்திரமாய் நாம் மாறுவோம். அது மாத்திரமல்ல, இந்த மண்ணை குறித்துதான் இந்த குயவனுடைய பாத்திரம், இந்த குயவன் செய்கிற மண்பாண்டம், இதை குறித்துதான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கிறேன். இந்த குயவனை பார்த்து இந்த குயவனிடத்துல எளிமை தீர்க்கதரிசி அனுப்புகிறார். இந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கர்த்தரை விட்டு சோர போய் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்யும்படியாக துணிகரம் கொண்டதினால ஆண்டவர் சொல்றாரு, எளிமை தீர்க்கதரிசிடத்துல நீ தீர்க்கதரிசிகளும் ஜனங்கள் எல்லாரையும் கொண்டு போய் அந்த குயவன் மண்பாண்டம் மணிந்து கொண்டிருக்கிற அந்த இடத்துல அவன் வீட்டுக்கு முன்பாக போய் நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி எளிமை தீர்க்கதரிசிடத்துல அவர் சொல்லி அனுப்புகிறார். அப்படியே அவர் எல்லா ஜனங்களையும் கொண்டு போய் அந்த இடத்துல போய் அந்த குயவனுக்கு முன்பாக அந்த அவர் உருவாக்கின ஒரு மண்பாண்டத்தை கொண்டு போய் அந்த குயவன் வீட்டுக்கு முன்பாக அந்த மண்பாண்டத்தை உடைத்து போடுகிறார். இதுக்கு காரணம் என்ன என்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், தன்னுடைய பிள்ளைகள் பாகாலுக்கு நான் தான் கர்த்தர், நான் தான் தேவன் என்று தேவனாகிய கர்த்தர், நான் தான் யெகோவா, நான் தான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி எகிப்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தாலும் கூட தன் பிள்ளைகள் தன் இஷ்டப்படி தன் விருப்பப்படி நான் கர்த்தர் என்று ஏற்றுக்கொள்கிறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்னுடைய சுயசித்தத்தின்படி நான் என்னுடைய விருப்பத்தின்படி நான் வாழ்வதற்காக நான் எதையும் செய்வேன். ஆனால் கர்த்தர் என்று ஏற்றுக்கொள்கிறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்நிய தேசத்துல இருந்த அந்த தேவனுடைய கிரியைகளையும் அந்த தேவர்களையும் நான் நம்பி சோரம் போய் அதன் நிமித்தமாய் வருகிறதான பாவ சந்தோஷங்களை நான் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அந்த தேசத்திலே ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் அவங்களுடைய பிள்ளைகளை அந்த ஸ்தலத்திலே அந்நிய ஸ்தலமாக்கி இது பரிசுத்த நகரமாய் எருசலேமை ஆண்டவர் தெரிந்து கொண்டாலும் அந்த ஸ்தலத்தை அந்நிய ஸ்தலமாக்கி அவருடைய பிதாக்களும் ராஜாக்களும் அறியாதிருந்த அந்நிய தேவனுக்கு ரூபம் காட்டி அந்த ஸ்தலத்தை குற்றமில்லாத ரத்தத்தினாலே நிரப்ப பண்ணி அந்நிய தேவர்களுக்கு பலியிட்டு தன் பிள்ளைகளுக்கு பாகாலுக்கு தகன பலிகளாக கடைக்கும்படி பாகாலின் வேலைகளை கட்டினபடிதான் பண்ணுவேன் என்று சொல்லி அது மாத்திரமல்ல இவைகளை நாம் கட்டினதும் இல்லை சொன்னதும் இல்லை என் இருதயத்தில் தோன்றதும் இல்லை. ஆகையால் நாட்கள் வரும் அப்பொழுது இந்த ஸ்தலம் தோப்பேத் என்றும் இன்னொரு குமாரனின் பள்ளத்தாக்கு என்றும் இனி சொல்லப்படாமல் சங்கார பள்ளத்தாக்கு என்றும் சொல்லப்படும் என்று தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்துல தன்னுடைய தேசத்தையே அவர் நியாயத்திற்கு கொடுக்கிறார். காரணம் என்ன? கானான் எகிப்திலிருந்து வந்த ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு முன்பாக அந்த தேசத்தை குடியிருந்தவர்கள் எபூசியர் என்கிறதான ஜாதியுள்ள பலத்த ஜாதியுள்ள ஜனங்கள். இந்த ஜாதிகள் அந்த இடத்துல பாகாலுக்கு தூபம் காட்டி அந்த தேசத்திலே அவர் வழிபட்டு கொண்டு வந்திருந்தார்கள். சோ அப்ப இந்த ஜனங்கள் அந்த யோசுவாவுக்கு அப்புறம் அந்த கானான் தேசத்தை சுதந்திரத்துக்கு போது அந்த தேசத்திலிருந்து எபூசியர் வாழ்ந்த அந்த பாகாலுடைய கிரியைகளை வேசித்தனம் விபச்சாரம் தேவனுக்கு விரோதமாய் தூபம் காட்டுகிறதும் மேடைகளை உண்டு பண்ணி பலியிடுவதுமான காரியங்கள் அப்படி செலுத்தி தேவனுடைய தேசத்தை அவர் தீட்டுப்படுத்தியது நிமித்தமாய் தேவனாகிய கர்த்தர் இந்த இடம் இனிமேல் சங்கார பள்ளத்தாக்கு எனப்படும் என்றும் அந்த இடத்திலே அவர் வாழ்ந்தவர்கள் இன்னொரு குமாரர்கள் எபூசியர்கள் அவர் வாழ்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் அந்த தேசத்தை தேவன் கொடுக்கிற தேசத்தை ஏற்றுக்கொள்கிறதுல எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அது உள்ள நான் போகும்போது அதற்கு முன்பாக வாழ்ந்த எபூசியருடைய ஜாதியுடைய தெய்வங்களையும் நான் வணங்கி அந்த தெய்வம் என்னென்ன கொடுக்கிறதோ அந்த பாவ சந்தோஷங்களை
அதனுடைய கிரியைகளையும் நான் செய்வேன் என்று சொல்லி தேவனுக்கு விரோதமாய் அவர்கள் பாவம் செய்தபடியினாலே தேவனாகிய கர்த்தர் என்னுடைய வீட்டுக்கு முன்பாக ஏதேனியா தீர்க்கதரிசி அனுப்பி நான் செய்ய போகிற காரியத்தை அந்த மண்பானத்தை உடைத்து நானும் இப்படிப்பட்ட கிரியைகள் என்னுடைய கிரியைகள் நீங்கள் அல்லவா, அப்போ பாவ கிரிகளிலே நீங்கள் அழிந்து போக வேண்டும் துணிகரமா நீங்கள் இப்படிப்பட்ட பாவத்தை செய்கிறபடினாலே நான் இன்னொருடைய குமாரனுடைய பள்ளத்தாக்கிலே இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் இது சபங்களால் புதைக்கிற சங்காரமான தோப்பே இருக்கிறதான கல்லறைகளால் இதை புதைக்கப்படுகிற இடமாய் சமாதியாய் நான் நிரப்புவேன், இதை மனித சடலங்களால் நிரப்பப்படும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்துல அவரே நியாயத்திருப்பு அந்த கோயிலுடைய வீட்டிலே அவர் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அப்படியே நீங்கள் இப்படிப்பட்ட பாவத்தை நீங்கள் செய்திருந்தாலும் கூட தேவனாகிய கர்த்தர் அவர் சொல்லுகிறார் 8வது வசனம், நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினார், நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். ஆமென். நீங்க எப்படிப்பட்ட பாவக்கிரிகளை நீங்க செய்திருந்தாலும் கூட நீங்கள் என்னிடத்தில் ஆண்டவரே என்னை நீங்க மன்னிச்சிருங்க, நான் அந்நிய தேவனுடைய கிரிகளினாலே பாவத்தை நான் செய்கிறபடினால நீங்க இப்ப நான் மன்னிப்பு கேட்கிறேன், நான் பாவி என்று நான் உணர்வேன், என்னை மன்னிங்க நீங்க கேட்கிறீர்களானால் நீங்கள் செய்ய நினைத்த தீங்கி செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன் என்று நீங்க கேட்கிறீர்களானால் கட்டுவேன் நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதி ஒரு ராஜ்யத்தை குறித்து நான் சொல்லுகிறது உண்டு. அவர்களின் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அதில் செய்வேன். மனம் மாறினால் நானும் மனம் மாறுவேன், மனம் மாறாவிட்டால் நானும் மனம் மாற மாட்டேன், உங்களை சங்காரத்துக்குள்ளாக நான் ஒப்புக் கொடுப்பேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்துல சொல்லுகிறார். ஆனாலும் இப்பொழுது நீ யூதாவின் மனுஷருக்கு எருசலேமின் குடிகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்கு விரோதமாக ஒரு தீங்கை உருப்படுத்தி உங்களுக்கு விரோதமான ஒரு காரியத்தை யோசிக்கிறேன், ஆகையால் உங்களில் ஒவ்வொருவரும் தன் தன் கொள்ளாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளில் உங்கள் கிரியைகளில் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்று தேவனாகிய கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி அனுப்பி அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். தன்னுடைய பிள்ளைகள் உணர்ந்திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஒரு புயலுடைய வீட்டுக்கு முன்பாக தேவனாகிய கர்த்தர் தீர்க்கதரிசி அனுப்பி மண்பானத்தை உடைத்து விதமாய் நான் உங்களை உடைத்து போடுவேன் என்று சொல்லி அந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் தன் பிள்ளைகளுக்கு அவர் நியாயத்திற்கு கொடுக்கிறார் எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளில கூட நாம் கூட எப்படிப்பட்டதான பாவ கிரியைகள் நமக்குள்ள இருக்கும். ஆனால் மாம்சத்தின் கிரியைகள் கலாத்தியர் 5:19 சொல்லப்பட்ட 17 விதமான கிரியைகளில் ஏதாவது ஒன்று இருக்குமானால் நிச்சயமா இருக்கும். சிலர் நியாயத்துக்காக கோபப்படுவார்கள். இந்த கோபம் எல்லாம் அது சரியான கோபமானால் அநியாயமாகவே இந்த துன்மார்க்கமான கிரியைகள் நமக்குள்ளே இருக்குமானால் அந்த கிரியைகளுக்கு வெறும் மனம் திரும்பி இந்த நாளிலே என் நாளிலே என்னை மன்னிப்பியாக என்று சொல்லும் பொழுது அவர் மறுபடியும் நம்மை அவர் மனம் மாறி இப்படி கட்டுவேன் என்று தேவனாகிய கர்த்தர் நாளிலே நமக்கு இந்த ஆலயத்திலே நம் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பாவம் செய்திருந்தாலும் அவர் மன்னிக்கிறதுல அவர் கிருபையுள்ள தேவன். ஆமென். அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது குயவன் அந்த இடத்துல மண்ணை பிசைந்து குயவன் அந்த ஒரு பாத்திரத்தை அவன் எப்படி உருவாக்குகிறான். யாத்திராகமம் 32வது அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே கொண்டு வந்தாலும் கூட அந்த இடத்துல அவர் காத்திருக்க சொல்லும் பொழுது மோசே சீனாய் மலையில அந்த கட்டளைகளை வாங்க வருவதற்கு முன்பாக இவர்கள் என்ன செய்கிறார்கள், நானே கர்த்தர் என்று அவர் சொன்னாலும் கூட அந்த இடத்துல அவருடைய கன்றுக்குட்டியை உருவாக்கி இதுதான் தெய்வம், இதுதான் எகிப்திலிருந்து கொண்டு வந்த தெய்வம் என்று சொல்லி தேவனுக்கு விரோதமாய் அவங்க என்ன செய்தார்கள், கூட்டமுடி பண்டிகை ஆசரித்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நான் என்று அறிந்திருந்தும் அவருக்கு விரோதமாய் அந்த இடத்துல பாவம் செய்தார்கள். அது மாத்திரமல்ல, கானான் தேசத்துக்குள்ளாக நான் உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் எல்லாரும் 14வது அதிகாரத்தில் அவர் வாக்கு கொடுத்திருந்தாலும் அந்த தேசத்தை குறித்து துர்செய்தியை அவர்கள் பரப்பினது நிமித்தமாய் யோசுவாவும் காலேபுமாக அந்த தேசத்துக்குள்ளாக உட்பிரவேசித்தார்கள். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் யாத்திராகமம் 20வது அதிகாரத்துல 10 கட்டளைகளை அவர் கொடுத்தார்கள். முதல் 4 கட்டளைகளை இவர் தேவன், இவர்கள் இந்த கன்றுக்குட்டிதான் எனக்கு தெய்வம் என்று சொல்லி தேவனுடைய கட்டளையை அவர் உடைத்து போட்டார்கள். அது மாத்திரமல்ல, மனுஷன் ஒரு மனுஷனுக்காக அவர் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த அந்த கானான் தேசத்துக்குள்ளாக உட்பிரவேசிக்க கூடாதபடிக்கு தனக்குத்தானே அவர் என்ன செய்து கொண்டார்கள், தேவனுக்காக அவர் நாட்சதர்களும் அரக்கர்களும் அங்கு இருந்தாலும் சரி நல்ல சுகமாய் வாழ்கிற தேசத்தை உள்ளே பிரவேசிக்க கூடாதவருக்கு துர்செய்தியை பரப்பி அவர்கள் தனக்குத்தானே தீங்கை வரவைத்துக் கொண்டார்கள். தேவனுக்கு விரோதமாய் மீறுதல் செய்தார்கள். அதனால் தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்திலே அவர்கள் அழித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ ஒரு மண்பாண்டம், ஒரு மண்ணானது தேவனுடைய கரத்துக்குள்ளாக அடங்கி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா.
ஹalleluya. ஆனால் தேவன் சொல்லுகிறார், எரேமியா 18வது அதிகாரம் முதல் 11 வசனம் வீட்டில் வாசிச்சு பாருங்க. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல ஒரு குயவன் அந்த மண்ணை செய்வதற்கு, அதை உருவாக்குவதற்கு, அதை தன் இஷ்டம் போல எப்படி வேண்டாலும் ஒரு திசையில உருவாக்குவதற்கு அவனுக்கு அதிகாரம் உண்டு. அப்படிதான் தேவனாகிய கர்த்தர் ஒரு மண்ணை உருவாக்குற குயவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் இருக்குமானால், சர்வ வல்லமையுள்ள தேவன் அவரை மண்ணை பிசைந்து நமக்குள்ளாக, அவர் ஆவியை நமக்குள்ளாக ஒடுக்கும் பொழுது, நாம் அவர் விரோதமாக மீறுதல் செய்யும் பொழுது நம்மை உடைக்கவும் நம்மை உருவாக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு. அப்படிதான் நாங்கள் சொல்றாரு, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். நான் விரோதமாய் பேசுகிற ஜாதியார் தாங்கள் தீங்கி விட்டு திரும்பினார், நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ ஒரு குயவன் எப்படி தன் தகப்பன் தன் பிள்ளை எப்படி சுற்றிட்டு கொள்ளலாம் தவறு செய்யும் பொழுது, ஆனால் கர்த்தர் அதற்கு மேல அவர் அதிகாரம் உள்ளவர். நாம் நீதியின் வழியிலே நாம் நடக்கிறோமா என்று சொல்லி அவர் பார்க்கிற தேவன். அப்ப நீதியை விட்டு நாம் திரும்பி வேறு வழியிலே போகும்பொழுது நம்மையும் அவர் சிருஷ்டிக்கும். அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார், அதிகாரம் உள்ளவராயிருக்கிறார். உங்கள் மத்தியில ஒரு சிறு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி நான் விளக்கி முடிக்கிறேன். 3 களிமண் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். ஆமென். 3 ஒரு இடத்துல ஒரு களிமண் இருந்ததா. அந்த களிமண்ணை பார்த்து இந்த குயவன் கேட்டாரா, களிமண்ணே நீ வரியா, நான் உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டாராம். அந்த களிமண் சொல்லிச்சான், அப்பா நான் வரமாட்டேன், நீ என்ன செய்வ, என்ன குத்துவ, என்ன அடிப்ப, பிசைவ, உன் இஷ்டப்படி நீ என்ன செய்வ, கொடுமைப்படுத்துவ, நான் வரலமா அப்படின்னு சொல்லி முதல் களிமண் சொல்லிச்சான். அப்போ அவன் என்ன செய்யறாரா, இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். 2வது களிமண் கிட்ட வந்து, நீ வரியா, நான் அவனை உருவாக்குறேன், நான் எல்லாம் அழகா உருவாக்குறேன்னு கேட்டுச்சான். ஆனா அந்த களிமண் சொல்லிச்சான், நான் எந்த அடியும் நான் வாங்க மாட்டேன், நீ என்ன பிசைவ, குத்துவ, அடிப்ப, ஆனா அதெல்லாம் நீ என்ன செய்யாம அழகா என்ன என்ன பண்ண, ஒரு சாடிய அழகா ஸ்டைலா அலங்காரமா ஷைன் பண்ணி எல்லாரையும் அப்படியே மயக்கிற மாதிரி ஒரு சாடியை உருவாக்குவியா, எந்த அடியும் நான் படமாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ இந்த பையன் சொன்னா, இது வேலைக்கு ஆகாது, இது வந்து சொகுசு, அதனால இந்த களிமண் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னொரு இடத்துல இருக்கிற களிமண்ணை பார்த்து கேட்டாரா, நீ வரியா, நான் உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த களிமண் சொல்லிச்சான், அதுவே அதனுடைய நிலைமை பார்த்து சொல்லிச்சான், இந்த அசிங்கமா நான் இருக்கிறத விட உன் கையில வந்து நான் அடங்கி இருந்தா என்ன செய்வ, என் அழகாக என்னை உருவாக்கி நீ வைப்பேன்னு சொல்லி அந்த பையன் கிட்ட சொல்லிச்சான். அப்ப அந்த பையன் சொன்னாராம், இதுதான் நான் எதிர்பார்த்த களிமண், இந்த மண்ணை கொண்டுதான் என்ன செய்யணும், அழகான ஒரு பாத்திரமா, இதுதான் சரியான மண் என்று சொல்லி அந்த மண்ணை எடுத்துக்கொண்டு போய் அதை குத்துவேன், அதை குத்தி அந்த மண்ணை முதலாவது என்ன செய்தாராம், அந்த மண்ணை சலிச்சு அதை வந்து அதை குப்பையெல்லாம் எடுத்து போட்டு தண்ணி ஊற்றி அதை பிசையும் பொழுது அதை என்ன சொல்லிச்சா, ஐயோ ரொம்ப வலிக்குது, ஐயோ என்ன வலிக்குது 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 கத்தி கத்தி அடிச்சா அதை பிசையும் பொழுது. அப்ப அந்த பையன் சொன்னாரா, சரி நான் விட்டுடுவா, அவனுக்கு ரொம்ப வலிக்குது, அப்ப நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிச்சான். ஆனா அந்த களிமண் சொல்லிச்சா, இல்ல இல்ல இல்ல, என் வலிக்குதுதான் நான் அழறேன் தவிர என்னை விட்டுடுன்னு நான் சொல்லவே இல்லை, உங்க இஷ்டப்படி நீங்க எப்படி நான் என்ன டிசைட் பண்ணுங்க, என்னை உருவாக்குங்க, நான் உங்க கருத்துக்குள்ள நான் அடங்கி இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த குயவன் கிட்ட அந்த களிமண் சொல்லிச்சான். அப்போ அந்த குயவன் என்ன செய்யறாரு, அந்த களிமண்ணை சலிச்சு சுத்தமாக்கி சுத்திகரித்து அதை நல்ல ஒரு மண்பாண்டமாய் அதை உருவாக்கி நல்லா கலரடித்து ஷைன் பண்ணி ஒரு கடையில் எடுத்து போய் அதை வைத்தாராம். அப்போ வந்தவர்கள் எல்லாம் அதை பார்த்து எவ்வளவு அழகா இருக்கு, என்ன அழகா டிசைன் அழகா பண்ணிருக்காங்கன்னு சொல்லி அதை வாங்கி அநேக பேர் அந்த கடையில வந்தாங்களாம். அப்போ அந்த ஜாடி பார்த்து கதறிச்சான். குயவன் தூரமா ஒரு ஓரமா நின்று நடக்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த குயவன் பார்த்து அப்படி நின்று இருக்காரு. அந்த களிமண் பார்த்து அந்த ஜாடி அவரை பார்த்து அழுதுச்சான். ஐயோ, நான் உங்களை விட்டு நான் போக போறேனே, நீங்க என்ன உருவாக்குறதுக்கு நீங்க தானே, எல்லாமே கணத்துக்குரியவர் நீங்க தானே, என்ன பார்த்து எல்லாரும் அழகா இருக்கிறன்னு சொல்றாங்களே, நானா என்ன உருவாக்குறேன், நீங்க தானே உருவாக்குனீங்க, நீங்க உருவாக்கிட்டு நீங்க அப்படியே சைலண்டா ஒண்ணுமில்லாத பலவீனமா அந்த மூளையில நிற்கிறீங்களே, இருக்கிறேன் தெரியாம அப்படின்னு சொல்லி அது கதறி யாரோ என்னை கொண்டு போறாங்களே சொல்லி கதறி அழுதுச்சான். அதுபோலதான் தேவனாகிய கர்த்தர் நம்மையும் கூட தேவனாகிய கர்த்தர் அழைக்கிறார். நான் தாயின் கருவில தாய் நான் பாவத்தின் கர்ப்பத்தரித்தா என்று சொல்லி தாவிது அவர் சொல்லுகிறார். தாயின் துர்குணத்துல உருவாக நமக்குள்ள இருக்கிற அந்த துர்க்கிரியைகளை விட்டு அழிக்கும்படிக்கு தேவனுடைய பரம பொய்வன் கருத்துக்களாக நாம் அடங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்குள்ள இருக்கிற அந்த பாவ கிரியைகளை நாம் பிரித்தெடுத்து
ஊற்றி பரிசுத்த ஜீவ தண்ணீரை அதை உள்ள ஊற்றி பரம குயவன் செய்யும் பொழுது, ஐயோ இந்த வேதனை வேண்டாம், இந்த பாடு வேண்டாம், இந்த வலி வேண்டாம், இந்த உபத்திரம் வேண்டாம், இந்த ஊழியம் வேண்டாம், இப்படிப்பட்ட ஊழியம் செய்யறோமே, இப்படி வேலை கடினமா செய்யறோமே, நமக்கு ஏற்ற கூலி இவ்வளவுதானா, கர்த்தர் இருக்கிறாங்கன்னு சொல்லி முறுமுறுத்து நாம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் மீறல் செய்வோமானால் கர்த்தர் அந்த மண்பாண்டத்தை வைத்து போடுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். அந்த களிமண் பரம தேவனுக்குள்ளாக அவர் கரத்துக்குள்ளாக அப்படியே இருக்கும் பொழுது, அதுதான் வேற ஒன்று பேர் நினைக்காததையால் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏற்ற காலத்தில் அவர் பலத்த கரத்துக்குள்ளாக அடங்கி இருங்கள், அப்பொழுது அவர் நம்மை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். அப்படிதான் அந்த களிமண் போல நாம் அடங்கி இருப்போமானால் தேவனாகிய கர்த்தர் நம்மையும் அவர் கனவுள்ள பாத்திரமாய் அவர் உருவாக்கி நம்மையும் நாம் எந்த இடத்துல நம்ம நிற்கிறோமோ அந்த இடத்துல நம்ம நிற்க வைத்து நம் சர்வ வல்லமையுள்ள தேவன் அழகு பார்ப்பார். அந்த கனம் அவருக்கு எடுத்துக்கொள்ள மாட்டார், நமக்கு கொடுத்து நம்முடைய பிள்ளை எப்படிப்பட்டதாக இருந்த பாவத்தில் இருந்த வாழ்ந்த பிள்ளை பன்னியை போல சேற்றில உருண்ட இந்த பிள்ளையை எப்படி பசுத்தமாக்கி இதை ஊழியக்காரராய் நான் நிற்க வைக்கிறது என்று ஒரு மீது முதுமதில் ஒரு நல்ல ஒரு ஸ்திரீயா நல்ல ஒரு சகோதரனாய் தலைவனாய் நிற்க வைத்திருக்கிறேன் என்று சொல்லி என் பிள்ளையை நான் உருவாக்கி இருக்கிறேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் அப்படியே அவர் அகமகிழ்வார். ஹல்லேலூயா. அப்படியே நாம் களிமணை போல தாழ்மையாய் கர்த்தருக்குள்ளாக அடங்கி இருக்கும்படி நாம் அவருக்குள்ளாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படியே ஒரு குயவனுக்கு எப்படி அதிகாரம் இருக்கிறதோ கனமுள்ள பாத்திரத்தை உருவாக்கும், கனஈனமான பாத்திரத்தை உருவாக்கும் ஒரு குயவனுக்கு எப்படி அதிகாரம் இருக்கிறதோ, கடையில போனா ஒரு குவாலிட்டியில எல்லா பொருட்களும் இருக்குது, பிள்ளைகள் பிரைஸ் எல்லாம் வேற வேற இருக்கு, எல்லாமே ஒரே குவாலிட்டியில பொருட்கள் இருக்குதா? இல்ல, நம்முடைய ரேட்டுக்கு தகுந்த மாதிரி எப்படி என்னென்ன குவாலிட்டி இருக்கோ அதை தான் நம்ம கொண்டு வந்து நம்ம வாங்கி கொள்கிறோம். ஒரு குயவனுக்கு அப்படி அதிகாரம், ஆனால் நம்மையும் தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டதான ஒரு குவாலிட்டி உள்ள ஒரு கனமுள்ள ஒரு பாத்திரமா, இது எப்படிப்பட்ட ஊழியக்காரனா, எப்படிப்பட்ட ஒரு வேறுபட்ட ஸ்திரீயா அல்லது ஒரு மனவாட்டியா ஒரு நல்ல மனைவியா உருவாக்கவே என்று தேவனாகிய கர்த்தருக்கு தான் அந்த மண்ணில் இருக்கிற பலத்தையும் பலவீனத்தையும் தேவனாகிய கர்த்தருக்கு தெரியும். அப்படிதான் இது ஜனங்களை குறித்து தேவனாகிய கர்த்தர் களிமண்ணாய் இருக்கிற தேவ ஜனமாகிய தேவனை ஜனமாகி இருக்கிற பார்த்து பரமபிரியம் சொல்லுகிறதான காரியம் கனமும் கனஈனமும் உள்ள பாத்திரத்தை பரம குயவனுக்கு உருவாக்க முடியும். ஹல்லேலூயா. அப்படிதான் ஊழியக்காரன் கூட ஊழியம் நாம் செய்யும் பொழுது தேவனாகிய கர்த்தர் பேதுருவை தெரிந்து கொண்டார். 12 சீடர்களிலே தேவனாகிய கர்த்தர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் ஜீவ வசனங்களை தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் அவர் சொன்னாலும் கூட, எல்லா தேசத்துக்கும் அவர் நடந்து தெரிந்து தேவனுடைய வார்த்தையை சொன்னாலும் கூட அவர் தெரிந்து கொண்டது மத்திய 4வது அதிகாரத்தில் 5வது அதிகாரம் வாசிச்சு பாருங்க. அந்த கலிலேயா கடற்கரையில் போகும்போது 12 சீடர்களை அவர் தெரிந்து கொண்டார். ஏனென்றால் எல்லா இஸ்ரவேல் ஜனங்கள் இவர் யெகோவா, இவர் தான் மேசியா என்று சொன்னாலும் கூட அந்த 12 பேர் தான் அவர் சாட்சிகள், வேறு யாரும் இல்லை. உயிர்த்தெழுந்த பிறகு எல்லா ஜனங்களுக்கு முன்பாக வந்து நான் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தேன் என்று அவர் சொல்லவில்லை. அந்த 12 பேருக்கு மாத்திரம் அந்த கூட்டப்பட்ட அமைப்புல மாத்திரம் அவர் திரும்பி வந்ததுக்கு காரணம் என்ன? இந்த கனவீனமான இந்த பாத்திரத்தை கனமுள்ளதாய் மாற்றும்படித்தான் தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்துல அவர் தேடி வந்தார். பேதுரு கூடவே இருந்தார் பாருங்க, ஆண்டவருக்குள்ளவே கூட இருந்தார். ஆனால் அவருடைய சிலுவை பாடுகளுக்காக அவர் பிரவேசிக்கும் பொழுது அவர் விசாரிக்கிற வேலை வரும்போது அந்த வெளியில அரண்மனைக்கு வெளியே காணும்போது சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை அவர் மறுதளித்தார். ஹல்லேலூயா. தேவன் கூடவே இருந்து வாழ்ந்து சாப்பிட்டு உறங்கி அநேக அற்புதங்களை வல்லமையான ஊழியக்காரராய் அநேக அசுத்தாக்களை துரத்தினாலும் கூட கர்த்தரோடு கூடவே இருந்தாலும் கூட அவரை விட்டு விடுபட்டு போகும்போது வேலையில பாடுதல் அனுபவிக்கிற வழியில தேவனை அவர் புறக்கணித்தார், மறுதளித்தார். ஹல்லேலூயா. அநேக காரியங்களை சபையை கட்டுவதற்காக இவர் கனமுள்ள பாத்திரமாய் சபையை ஏற்படுத்துகிற ஒரு தலைமை, ஒரு கணத்துக்குரிய ஒரு ஊழியக்காரனாய் ஒரு வாக்கமே கர்த்தர் சுத்தம் வைத்திருந்தாலும் கூட அந்த இடத்துல அவர் புறக்கணித்தபடினால, அவரை மறுதளித்தபடினால அந்த கணத்துக்கு ஒரு குணத்தை அவர் பேதுரு இழந்து போய் கனீனமான பாத்திரமாய் அவர் மாறி போனார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் கிறிஸ்தவர், நான் இவ்வளோ ஊழியம் செய்திருக்கேன், இத்தனை வருஷங்கள் நான் ஊழியம் செய்திருக்கேன், என்னுடைய பக்கத்துல ரெவரண்ட் என்ற பட்டம், நான் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர், இப்படியெல்லாம் நாம் சொல்லி நம்ம பெருமை பாராட்டி கொண்டிருந்தாலும் கூட நாம் அந்த பெருமையினாலே நாம் என்ன செய்கின்றோம்? அந்த கனீனத்துக்குரிய பாத்திரமாய் சில வேலைகள் போகிறதும் உண்டு. அப்படிதான் இந்த கலிப்பேன் சபையை கட்டுவேன் என்று சொல்லி வாதாத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதிலே இந்த தேவனாகிய கர்த்தர் பேதுருவின் மீது கண்மைத்தாலும் கூட அந்த கணம் யாருக்கு கடைசியில் வந்தது? வெளிப்படுத்தல 13 தனிமையில விடப்பட்ட யோவான்
உருவாக்குவதற்கு தன்னை அவர் உரிமையாய் அர்ப்பணிக்காததற்கு காரணம் தான். ஹல்லேலூயா. ஆனால் தேவனாகிய கர்த்தர் நான் தெரிந்து கொண்ட பாத்திரத்தை அப்படி கடினமாய் விட்டு போகிற பரமதேவன் அவர் அல்ல. என் சித்தத்தின்படி நீ வரல, அதனால எப்படியோ கேள்வி கேட்டுப்போ, நீ என்னுடைய வழியில் நடக்கல, அதனால அவன் இஷ்டப்படி அவன் நொறுக்கி போட்டே அப்படி அவன் விட்டு போக மாட்டார். ஆனால் தகப்பன் விட்டு போகிறான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அப்படி போக மாட்டார். 21ஆம் அதிகாரம் யோவான் திபேரிய கடற்கரையில் அவர் வரும்போது பின்மாற்றத்துக்கு போன பேதுருவை மற்றவர்களை பின்மாற்றத்துக்கு கொண்டு போன சீடர்களையும் கூட தேவனாகிய கர்த்தர் கொண்டு வந்து மறுபடியுமா அந்த இடத்துல என் யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி 3 தரம் என் ஆண்டவர் அவரை கேட்டு மறுபடியுமா தன் மார்பிலை அவர் சாய்த்து கொண்டார். ஹல்லேலூயா. கனமுள்ள பாத்திரமாய் மறுபடியுமா அவரை உருவாக்கி ரத்த சாட்சியாய் மறிக்கும்படி தேவனாகிய கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அவரை மறுதளித்தார். ஆனால் பார்த்தீங்களா, அவரை சிலுவையிலே அவரை போல அடைகிறது கூட நான் தகுதியற்றவன் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு ரத்த சாட்சியாக மறித்தார். காரணம் என்ன? கர்த்தர் யார் மீது அவர் கண் வைத்திருக்கிறாரோ அவர் குணமுள்ள ஒரு ஊழியக்காரனார். முதலாவது குணமுள்ள கனவீனமுள்ள ஜனத்தை பார்த்தோம். இப்பொழுது குணமுள்ள ஊழியக்காரனார் பேதுருவை உருவாக்கினார். ஹல்லேலூயா. கனவீனமாய் இருக்கிறதை அவர் குணமுள்ளவராய் மாற்றுகிற தேவன், பலவீனமானதை பலமுள்ளவராய் மாற்றுகிற தேவன், இல்லாதவர்களை இருக்கிறவராய் மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. நம்மையும் ஊழியத்திற்கு ஒரு ஊழியக்காரர் நான் ஊழியம் செய்கிறேன் என்று அர்ப்பணித்து விட்டால் அவருடைய பிள்ளைகளும் அந்த ஊழியத்திற்கு அவர் தகுதியாக இருக்க வேண்டும். அந்த கணத்தை தகப்பனுக்கு கொடுத்திருந்தால் அவருடைய கணம் அந்த பிள்ளைகளுக்கு போய் சேர வேண்டும். அல்லது மற்ற ஊர்களில் இருக்கிறதான வேறொரு ஊழியக்காரன் பிள்ளைகளுக்கு அது போகக்கூடாது. அந்த கணம் ஒரு ஊழியக்காரன் என்றால், ஒரு ஊழியம் செய்கிறவன் என்றால் உலகத்தில் அற்பமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் கண் வைத்த அந்த பாத்திரம் அது ஊழியக்க மற்றவர்களுக்கு அது கடினமாக இருக்கலாம், அது அற்பமாக இருக்கலாம். ஆனால் வெளியேறப்பட்ட வார்த்தை இந்த கனவீனமுள்ள பாத்திரத்தினால் மாத்திரம் தான் கொடுக்க முடியும் என்று தேவனாகிய கர்த்தர் கண் வைத்திருக்கிற அந்த பாத்திரத்தினுடைய கனத்தை அந்த பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு என் தகப்பன் செய்த ஊழியத்தை காட்டிலும் நான் பெரிய கனமுள்ள ஊழியம் செய்வேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து தாயும் தகப்பனும் அந்த பிள்ளைகள் உருவாக்கி அவர்கள் வாழ்கிற நாட்களில் அவர் கனமுள்ள பாத்திரமா அந்த ஆலயத்தில் நிற்கவில்லை. தேவனுடைய வார்த்தையை கொடுத்து மற்ற வருகிற ஜனங்களை ஆட்டுக்குட்டிகளை அவர்களின் பரிசுத்தத்துக்குள்ளாக கனமுள்ள பாத்திரமாக அவர்களை மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ ஒரு ஊழியக்காரர் ஆலயத்துக்குள்ளாக இருக்கும்போது வருகிற ஆட்டுக்குட்டிகளுக்குள்ளாக இருக்கிற குப்பைகளையும் கல்லையும் மண்ணையும் பிரித்து அதை பிசைந்து உருவாக்கி நல்ல ஒரு கனமுள்ள பாத்திரமாய் அவர் வீடுகளுக்குள்ளாக போகும்பொழுது குடும்பத்தை நடத்துவோம், குடும்பத்தை விசாரிப்போம், அவர்கள் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யும், பிள்ளைகளை கத்திரங்களை உருவாக்குகிற நல்ல ஒரு சிரமமான ஒரு நல்ல பாராட்டியான ஒரு ஸ்திரீயா பெண்ணாய் ஊழியக்காரியாக உருவாக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிதான் மோசேயும் கூட அவர் தேவனாகிய கர்த்தர் அவர் அழைக்கும் போது எகிப்தில் போய் பார்வோனிடத்திலே பேச என்று சொல்லும்போது நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நான் எம்மாத்திரம், நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லும்போது அவர் உன்னைதான் நான் தெரிந்து கொண்டேன், நான் திக்குவாய் மந்த புத்தி உள்ளவன் என்று சொன்னாலும் கூட தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்துல அனுப்பி அவர் என்ன செய்தார்? அந்த ஊழியத்தை அவரை தான் செய்தார். ஹல்லேலூயா. மோசே அந்த எண்ணாகமத்தில் பார்க்கும்போது 11ஆம் அதிகாரத்துல இறைச்சிக்காக அந்த ஜனங்கள் வாசலில் என்று கதறி அழும்போது தேவனிடத்தில் போய் முறையிடுகிறார். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளால் நான் என்ன, நானா கர்ப்பத்தரித்து பெற்றேன், நானா கர்ப்பத்தரித்து பெற்றேன், நான் எங்களை பெற்றதுக்கு நான் என்ன தாயா, என்னை இப்பொழுது கொன்று போடும் ஆண்டவர் என்று சொல்லி ஒரு ஊழியக்காரர் ஹல்லேலூயா எகிப்திலிருந்து 10 வாதைகளை அவர் கண் முன்னாக பார்த்து அவர் கைகளை அசைக்கும் பொழுது நீக்கும் போது செங்கடல் 2ஆக பிளந்ததாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல கனமுள்ள பாத்திரமாய் தேவனாகிய கர்த்தர் உருவாக்கி கொண்டு வந்தாலும் அந்த ஜனங்கள் மோசே கனவீனமான ஒரு ஊழியக்காரனாய் பார்த்து அற்பமாய் நினைத்து எதிர்கெடுத்தாலும் முறுமுறுத்து அடித்து கொன்று போடு கல்லெறிய பார்த்தார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக அவர் கனமுள்ள ஒரு ஊழியக்காரனாய் காணப்பட்டார். அப்படியே அவர் கொண்டு வந்து அவர் முறையிடுகிற ஆண்டவரே, என்னை இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று சொல்லி ஹல்லேலூயா கொன்று போடும் என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த ஜனங்கள் அவ்வளவு உபத்திரவத்தையும் வேதனையும் அந்த ஜனங்கள் அவர்களுக்கு கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. ஆனாலும் அவர் கோபாக்கினின் பாத்திரமாய் கண்மலையை அவர் பார்த்து பேசு என்று சொல்லும் பொழுது 2 தடவை அவர் அடித்து விட்டார். ஆனால் கர்த்தர் உருவாக்குனதான பாத்திரம் கோபாக்கினின் பாத்திரமாய் அவர் மாறி போனார். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் கானான் தேசத்துக்குள்ளாக மோசே பிரவேசிக்க முடியாதபடிக்கு தேவனுடைய கருத்துக்குள்ளாக அவர் அடங்கி இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை அவர் மீறினது நிமித்தமால் அந்த கானான் தேசத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியாதபடிக்கு தேவனுடைய கோபாக்கினின் பாத்திரமாய் அவர் மாறி போனார். ஹல்லேலூயா. ஆனாலும் சர்வ வல்லமையுள்ள
செய்தார்? அந்த கிருபையின் பாத்திரமாய் மாறினார். அல்லேலூயா. மத்தேயு 17வது அதிகாரத்தில் அவர் அப்படியே அவர் கிருபையின் பாத்திரமாய் கொண்டு வந்து மறுரூபமாகும் பொழுது மோசே அவர் இறங்கி வந்தார். ஆமென். கர்த்தரிடத்தில் அவர் முகமுகமாய் பேசின ஒரு மகா வல்லமையுள்ள குணமுள்ள பாத்திரமாய் அவர் நிற்க வைத்தார். அல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்படியானால் நீதிமொழியில் சொல்லப்பட்டது 6:23 கட்டளையே விலகு வேறவே வெடிச்ச போதை சுற்றியே ஜீவ வழி. அப்படியானால் ஒரு மண் நல்ல மண்ணால் உருவாக்க வேண்டுமென்றால், கர்த்தருடைய கிருபையின் பாத்திரமாய் உருவாக்க வேண்டுமென்றால், கனமுள்ள பாத்திரமாய் உருவாக்க வேண்டும் என்றால், ஆவியானவருக்கு ஜீவன் தண்ணி அந்த புயவன் தண்ணீரை ஊற்றி பிசையும் பொழுது அதை எப்படி அந்த வழியெல்லாம் தாங்கி அது வெளியேறப்பட்ட கனமுள்ள பாத்திரமாய் வந்ததோ அப்படியே பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தின் மத்தியிலே நாம் அநேக உபத்திரவங்கள் பாடுகள் சகித்தாலும் கூட ஆவியானவருடைய அபிஷேகத்தின் வல்லமை நமக்குள்ள ஊற்றப்படுவது உபத்திரவம் பாடலை யார் சகிக்கிறார்களோ கர்த்தர் அவர்கள் வெண்வஸ்திரம் தரித்தவர்களா, உபத்திரத்தை தாங்கினவர்கள் கர்த்தர் வெண்மையை தரித்தவர்கள் இனி தண்ணீரிலும் துக்கமில்லை பசியுமில்லை என்று சொல்லி அவர் வெளியேறப்பட்ட கனமுள்ளவர்களா பரலோக ராஜ்யத்தில் என்னாலும் தேவானது ஆட்டுக்குடியாளருக்கு முன்பாக தரிசிக்கக்கூடிய ஸ்நாக்கியத்தை அவர்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப ஆவியான புயவன் அது நெருப்பினால சுடுவான். ஆவியானவர் அபிஷேகம், அவருடைய அபிஷேகம் அக்கினியினாலே நம்மை புதமிட்டு நம்மை சுத்தமாய் மாற்றி வெளியேறப்பட்ட கனமுள்ள பாத்திரமாய் மாற்றி அவர் நம்மை எந்த இடத்திலே நாம் நிற்க வைக்க வேண்டுமோ நம்மை நிற்க வைத்து தேவன் நம்மை அழகு பார்த்தார், வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தகப்பனை பார்த்து நான் இத்தனை நாட்கள் வந்து ஊழியம் செய்து எனக்கு என்ன பிரயோஜனம்? என் பிள்ளைகள் இப்படி வேதனைப்படுகிறார்கள், நான் இவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கிறேன், எந்த விதமான வார்த்தைகளை சொன்னாலும் வியாதி, இப்படிப்பட்ட வியாதிகளை நெருங்குவதற்கு காரணம் என்ன என்று சொல்லி தேவனை பார்த்து மறுபடியும் முறுமுறுத்து மீறுதல் செய்யாதபடி, பரம புயலை பார்த்து மிஞ்சி நாம் தோஷித்து நடக்காதபடி, அவருடைய கருத்தினாலே நாம் அட்டி வாங்காதபடி, எருசலேம் தேவாலயத்தையும் அந்த ஜனங்களையும் அவரே சபித்தார், அவரே தீக்கிரையாக்கினார் அவர் தேவாலயத்தை. அல்லேலூயா. அவரே தன் கண்ணை அவரே பிடிக்கிக் கொண்டது போல அப்படி இல்லாதபடிக்கு நான் மறுபடியும் நாட்டுவேன் கட்டுவேன் என்று சொன்னபடி அவருடைய பரம கருத்துக்களாக அடங்கி இருக்கும்போது மனமுள்ள பாத்திரமாய் மனமுள்ள பிள்ளைகளால் கடவுள்ள வீட்டாய் மாற்றி நம்ம இந்த தேசத்துக்கு முன்பாக கர்த்தர் நல்ல ஒரு பாத்திரமாய் நிற்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். மக்களை கூடி நேசிக்கிறேன் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைகள் கூட தேவன் பரமபயவனாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வனாந்தரத்தில் கூட என் ஆவியானவர் நீ கொண்டு போய் ஒவ்வொருத்தருக்குள்ளாக நடத்தி சென்று என் தேவன் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள தேவன் நீ அப்படியே எங்களுக்காக நீ பாடுதல் பட்டு மன்னான எங்களுக்காக உங்களை சரித்து என் கர்த்தர் நீ ஜீவன் தருகிறார் நிரப்பி ஆண்டவர் உயிர்த்தெழுந்த வல்லமையால மறுபடியும் எங்கள் மண்ணை உயிர்த்தெழுதி வைக்க போது எங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உயிர்த்தெழுந்த பிறகு அந்த பரலோக ராஜ்யத்தில் என் தேவன் பூமிக்குரிய கூடாரம் இது அழிந்து போனாலும் ஆவிக்குரிய தேவன் நித்திய வீடு எங்களுக்குள்ளாக நீ வைத்திருக்கிறீர்கள். அந்த சந்தோஷத்தினால் பரம புயலுக்குள்ளாக அடங்கி இருக்கும்படி இந்த கஷ்டங்கள் முழுவதும் அடங்கி இருக்கும்படியா எங்களை ஒப்புக் கொடுத்து சமூக நாட்டில் அந்த கேட்ட ஒவ்வொருமே ஆசீர்வதித்து சகோதரி ஊழியக்காரர்கள் பாஸ்டர் சகோதரிகளை ஆசீர்வதித்து இந்த குடும்பத்தை பல மடங்காக ஆசீர்வதித்து சபையை வர்த்திக்க பண்ணுவீராக. உடல் சுகப்படும் ஜீவன் ஆரோக்கியத்தை கற்று என்றைக்கும் நீடித்த ஆயுசு நாட்கள் என்றைக்கும் சுகமாய் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழும்படி என்னாலும் என்றைக்கும் சுகித்திருக்கும்படி தாவூத் பரிசுத்த ஆவியாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை காத்துக் கொள்வீராக. போகிற மாற்றங்களை காத்து போல இருப்பதாக நல்ல கருத்திலும் சுகத்திலும் ஆரோக்கியத்திலும் நீ போல இருந்து வழி நடத்துவீராக. இந்த வருஷம் முழுவதும் அவளுக்கு ஏற்ற கலவை தந்து உழைத்து சேர்த்து வைத்த கிருபையின் பாத்திரமா நீ வைத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒரு வல்லமையான கருத்தில் அர்ப்பணித்து தாழ்த்தி வருவீராக. நீ மாற்றமாக பண்ணுவீராக. துதிக்கிற மகிமையாக பொருள் சேர்த்துக்கும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பரமபிதாவே. ஆமென். ஆமென். உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவனுக்கு முன்பாக எல்லாருமாய் சேர்ந்து ஹல்லேலூயா. வீட்டிற்கு எதிர்மையாக சென்று போது சொன்ன வார்த்தையை சகோதரர்கள் பேசின வார்த்தை நாம் அனைவரும் கணிப்பித்தார். அல்லேலூயா.
நம்மளை கனிமையாக உருவாக்கின தெய்வம் நம்மோடு ஒரு வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நாம் அனைவரும் சேர்ந்து தேவனை ஆராதித்தோம், மகிழ்ப்படுத்தினோம், வார்த்தைகளை கேட்டோம். இயேசு சொன்ன வார்த்தை, உங்களோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொன்னார். மனிதர்கள் சொல்வார்கள், நான் இருக்கிறேன், பக்கபலமா இருக்கிறேன். அந்த நேரத்துக்கு தான் உலகம் முடிவு பரிந்தும் சொந்த நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். இயேசு சொன்னார். பிரியமானவர்களே, இந்த தேசத்தில் பொல்லாத வியாதிகள் திடீரென்று வந்தது. தீர்மானித்தார்கள், இந்த வியாதி ஒரு 7 நாட்கள் இருக்கும், 15 நாட்களுக்கு இருக்கும், 20 நாட்களுக்கு இருக்கும். காலங்களை கடந்து 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 கொண்டு வந்து 6 மாதம் முடிந்து விட்டது. 7வது மாதம் தொடங்கி விட்டது. அல்லேலூயா. இன்னும் லாக்டவுன். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் இந்த 7 மாதத்துல குறைபட்டிருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை அல்லேலூயா. எடுத்து வாசித்து கேட்போம். சங்கீதம் 34 சங்கீதம் 10வது வசனம். வேதத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 34:10. பிள்ளைகள் அமைதியா இருக்கலாம். சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கண்களை மூடி ஜெபிப்பனால தகப்பனே வார்த்தை வெளிப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியை உள்ளத்தில் உள்ளாவே உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று வாக்குறுத்தவர் நீர். எங்க வாழ்க்கையை எல்லாம் அறிந்தவர் நீர். பரிசுத்த ஆவியானவரே எங்க மக்கள் உள்ளாவே இந்த வார்த்தையை வெளிப்படுத்துங்க. வார்த்தை சுகம், வார்த்தை அற்புத, வார்த்தை வல்லமை அந்த சேனல் கிடைக்கட்டும். இந்த ஊருக்கு, இந்த உலகத்துக்கு கிடைக்கட்டும். ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்க இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறதுனால பிதா. ஆமென். அல்லேலூயா. மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாது. லாக்டவுன் காலத்திலே என்ன செய்வோமோ, எப்படி வாழ்வோமோ, எப்படியெல்லாம் நாம் வாங்கி இருக்கிற கடனை கொடுப்போமோ. லாக்டவுன் வந்துவிட்டது, 3 வேளை சாப்பிட ஒரு வேளை சாப்பிடுவோமோ, இப்படியெல்லாம் சிந்தித்திருக்கும். ஆனால் தேவன் சொன்னார், நீ தேடுங்கள், ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா. தேடுகிறவர்களுக்கு மாத்திரம் தான் குறைபடாது. பிரியமானவர்களே, அநேக தேவைகள் தேடுகிறோம். இயேசு சொன்னார், மத்தேயு 6:33 வாசித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்கிறது? நீ எழுந்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. பணத்தை சம்பாதிப்பதற்கு முன்பதாக தேவனை தேடு. நிலத்தை சம்பாதிப்பதற்கு முன்பதாக தேவனை தேடு. வாசிக்க கேட்போம் அந்த வசனத்தை. மத்தேயு 6:33 வேதம் என்ன சொல்கிறது? முதலாவது, அதாவது எப்போ? முதலில் நீ தூங்கி எழுந்திருந்த சிலர் முகத்தை பார்ப்போம். அவங்க முகத்துல முடிச்சா இன்னைக்கு ஃபுல்லா திருப்தியான சாப்பாடு. இவங்க முகத்துல முடிச்சா பணமா சுவாமின்னு இருக்கும். இவங்க முகத்துல முடிச்சா பொருளாதான் நம்ம வீட்டுக்கு வந்து சேரும். இவங்க முகத்துல முடிச்சா எப்படியாவது கோல்டு வாங்கிக்கிறோம். நம்ம இப்படி எல்லாம் தீர்மானிக்கும். இது உலகம். இயேசு சொன்ன வார்த்தை, நீ வேலை தேடுவது
முன்பாக என்னை தேடு. நீ நிலத்தை சம்பாதிக்கிறதுக்கு முன்பாக என்னை தேடு. நீ பணத்தை சம்பாதிப்பதற்கு முன்பாக என்னை தேடு. இயேசு சொன்னார், நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. அப்போதான் என்ன கொடுக்கப்படுமா? வாசிங்க, அது முடிவு என்ன? அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துங்க. எப்போ நீ தேவனை தேடும்போது. சும்மா வீட்டுல உட்காந்து ஆசீர்வாதம் வந்துடும். நம்ம காரியத்தை பார்த்து ஆசீர்வாதம் வந்துடாது. ஆசீர்வாதமா இருக்கலாம், ஆனா தேவனை தேடக்கூடாது. முதலாவது தேவனை தேடு. உபாகமம் 4:29 வாசித்து பாருங்கள். எப்படி தேடணுமா தேவனை? வேதம் என்ன சொல்றது? உபாகமம் 4:29 உன் தேவனாய கர்த்தரை தேடுவாய். எப்படி தேட வேண்டும் என்றால் உபாகமம் 4:29 வாசிங்க. எப்படி தேட வேண்டுமா தேவனை? அப்பொழுது அங்கே இருந்து தேவனாகிய கர்த்தரை தேடுவாய். உன் முழு இதயத்தோடு தேவனை தேடணும். சும்மா அரைகுறைமா இல்ல, சும்மா ஊருக்க மாதிரி தோட்டுக்கிறதல்ல. ராத்திரியை மாத்திரம் ஆலயத்தில் போய் உட்கார்ந்து தேவனை தேடிட்டா போதாது. உன்னாலே வீட்டுக்குள்ளும் தேவனை தேடு. நீ சமைக்கிற சமையலும் தேவனை தேடு. எனக்கு தெரிந்த சகோதரி ஒருவர் எழுப்புவார்கள். பாலாத்தில் அவர்கள் மறித்து போய்விட்டார். விசுவாசம் உள்ளவர். சரி, எந்த காரியம் தண்ணி எடுத்து வந்து கொடுத்தா கூட சோதரானவர் சொல்லியிருப்பார். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, உன் முழு இதயத்தோடு உன் தேவனை தேடு. தேடுகிற விதம் இருக்கின்றதுங்க. நாம் அப்படி தேடுவதல்ல, சமயத்திற்கு மாத்திரம் தேவனை தேடுகிறோம். உண்மைதானே? பிரியமானவர்களே, அப்போஸ்தலருடைய ஊழியம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியம், சீடர்கள் போதித்த போதனை அவர்கள் இருதயம் குத்தப்பட்டதாக காணப்பட்டதாக. காரணம் என்ன? சத்தியத்தை சத்தியத்தின் பிரகாரம் போதித்தார்கள் அப்போஸ்தலர்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் எப்படி தேடணுமா தேவனை? முழு இதயத்தோடு. வாசிங்க. முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும்போது மரமாய்க்காரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துங்க. எப்ப அவரை கண்டடைகிறோமா? எப்ப கண்டடைகிறோம்? ரேஷன் கடையில் கார்டு எடுத்து கொடுத்ததுமே என்ன இருக்கும்? எல்லாம் பொருளும் கொடுக்கணும். முழுமையா நம் தேவனை முழுமையாக தேடும்போது நம்ம ஆத்மா ஒடுக்கி உபாசி இருந்து அமர்ந்து கொண்டு தேவனை தேடிக் கொண்டிருக்கிற காரணம் என்ன? அவரை கண்டறிவது. இன்னைக்கு எல்லாவற்றையும் கண்டறிந்தால் திருப்தி அடைக்கிறோம். அது திருப்தி அல்ல. தேவனை தேடி கண்டறிவது தான் திருப்தி. அல்லேலூயா. தாவீது என்ன சொல்கிறார்? என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே எஜமானனே இயேசுவே, நான் தேடுகிறேன். வாசிக்கிற வசனத்தை சங்கீதம் 77 வாசிக்கிறேன். தாவீது எப்படி தேடினாரா? அவர் வார்த்தையின் பிரகாரம் தேவனை தேடினார். தாவீது வாசிங்க. சங்கீதம் 77:8 என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உன்னுடைய முகத்தையே தேடுவேன். கர்த்தாவே, என் இருதயத்தில் உம்மிடத்தில் சொல்லிட்டு பார்த்தீர்களா? என் இருதயம் சொல்லுகிறது உன் முகத்தை தேடு. இன்னைக்கு எந்த முகத்தை பார்க்கிறோம்? உலகத்தின் முகத்தை பார்க்கிறோமா? என் தேவனாய கர்த்தரின் முகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோமா? ராஜா ஆடு மேய்க்கிறவனை அலங்கரித்து உயர்த்தி வைத்த ராஜா சொல்கிறார், என் முகத்தை தேடுங்கன்னு சொன்னீரே. தேடினான். அது நிமித்தம் தான் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உட்கார்ந்து ஆலயம் கட்ட வேண்டும் நினைக்க செய்தவர் தாவீது. தேடினார். கர்த்தரை தேடுங்க. இன்னைக்கு தேடு.
காணிக்காக தான் கர்த்தரை தேடுகிற ஒழிய ஏதோ கடமைக்காக போய் தேடுகிறேன் என்று தேடக்கூடாது. அல்லேலூயா. எப்படி தேடணும் என்று சொன்னா தெரியுமா? தாவீது 119:10 வாசித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்கிறது? முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன் சொன்னார். வாசிங்க 119:10. சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 10வது வசனம். என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழித்தருளும். அவரை தேடும் போது தான் அந்த கற்பனை வெளிப்படுத்தி எழுதலையாக்குகிறது நம்மை. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நாம் தேடுகிறோமா? ஒருவனும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. நான் சொல்லவில்லை, வேதம் சொல்கிறது. எடுத்து வாசித்து கேட்போம். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 22:30. அவர் தேசத்தை அழிக்காதபடி தேடுகிறார் தேவன். என் ஊழியக்காரர்கள் ஜெபிப்பார்களா? என் விசுவாசிகள் ஜெபிப்பார்களா? என்னை தேடுவார்களா? அவர் வாஞ்சியோடு கதறுகிறார். வாசித்து கேட்போம். 22:30. நம் தேசத்தை இந்த கொள்ளை நோயினால் அழிக்காதபடி திறப்பில் நிற்கவும் வாசிங்க. சுவரை அடைக்கத்தக்கதாக இந்த பொல்லாத கொள்ளை நோய் சுவரை, பொல்லாத வியாதியின் சுவரை, பொல்லாத கடன் பிரச்சனையின் சுவரை, பொல்லாத பிரச்சனை கொண்டவர்கள சுவரை அடைக்கும்படி ஒரு மனுஷனை தேடினேன். ஒருத்தனை தேடுறா, ஒருவனையும் காணேன். ஒருத்தனோட கிடைக்கலையா? ஏன் நாங்கள் எப்படிப்பட்டவனா இருக்கிறோம்? வேஷம் போட்டுக்கொண்டு சுற்றி கொண்டு யாராயிரத்திற்கு தரிசாரு, போதனாரு, பிஷப்பாரு, விசுவாசாரு, செருப்பில்லையே, வார்த்த கூட இல்லையா தேவனுக்கு? அதனால் தான் இயேசு சொன்னார். மற்ற 7ஆம் அதிகாரம் 8-7 வாசித்து பாருங்கள். இயேசு சொன்ன வார்த்தை, நீங்கள் எதை தேட வேண்டும் என்று வாசிங்க. மற்ற 7:7. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள் அப்போது கண்டறிவீர்கள். தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு திறக்கப்படும். தேடனா தான் கிடைக்கும். கிரினிக்கு வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு கவர்மெண்ட் சர்வே. இன்னைக்கு ஆயிரம், அவனுக்கு ஒரு நாளைக்கு எப்படியும் கொஞ்சம் அவர்களுடைய கான்ட்ராக்ட் எவ்வளவு தெரியல, சம்பளமா இருக்கலாம். ஒரு 2000 ரூபாய் கூட ஒரு நாள் மினிமம் இருக்கும். விட்டுட்டு வந்தா தேவனை தேடுகிறது என்ன? கண்டடைய வேண்டும். தேடுங்கள், கண்டடையுங்கள். சாமி வந்து கூட அவருடைய வேலையை விட்டுட்டு நீ தேடும் போதுதான் அவரை காண முடியும். நீ தேடும் போதுதான் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். நீ தேடும் போதுதான் உன் பிள்ளைகள் செழிப்பாய் இருப்பார்கள். நீ தேடும் போதுதான் உன் வேலையில் ஆசீர்வாதம் கிடைக்கும். நீ தேடும் போதுதான் உன் சந்ததி வளரும். அல்லேலூயா. இயேசு சொன்னார், தேடுங்கள் அப்போதுதான் என்னை கண்டடைவீர்கள். தேடணுமா? எதை தேடிக்கொண்டு இருக்கிறாங்க? யோசித்து பாருங்க. நம் தேட வேலைதான் வேற, தேவனை தேடுவதல்ல. யாரா இருந்தாலும் ஒரே வார்த்தை, தேடுங்கள் என்னை கண்டடைவீர்கள். இயேசு சொன்னார். நீ யாரானா இரு, அதை பத்தி எனக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திற்கு ஒரு முடிவு இல்லை, ஒரு தாக்கத்தை கிடையாது. இயேசுவின் எல்லைக்கு ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்கிறார்கள் என்றால் ஒரு முடிவே இல்லாத ஊழியம். ஒருத்தராயிரு, 1,00,000 பேர், 1 கோடி ஆயிரம் உயர்ந்து கொண்டு தான் போயிருக்க ஊழியங்கள். அல்லேலூயா. அவன் தான் அப்போஸ்தலன். இயேசுவை தேடுறவன். சமயம் வாய்க்காவிட்டாலும் இயேசுவை பற்றி பிரசங்கி. நீ ஏத்துக்கினாலும் சரி, ஏத்துக்கா விட்டாலும் சரி, பரலோகம் ஒன்று இருக்கிறது, அதை அடைய வேண்டும். நீ நாம்
கரங்களை தட்டி தேவனை அவர் சமீபமாய் இருக்கிறார் தேவன். ஏசாயா 55:6 வாசித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்கிறது? அவரை நோக்கி பார்க்கணும், கூப்பிடணும், சமீபமாய் கிட்ட இருக்கிறார் தேவன். ஏசாயா 55:6 கண்டடையத்தக்க கர்த்தரை, தேவனை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடு. அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி நீ கூப்பிடு. பிரியமானவர்களே, என் சகோதரி, என் சகோதரா, தம்பி, தங்கச்சி, சமீபமாய் இருக்கிற கிட்ட இருக்கிறார். என்ன தேடணுமா? தேவனுடைய ஆலயத்தில் தேடணும். தேவனை என்ன தேடணும்? என்ன தேடணும்? தேவனுடைய ஆலயத்தில் தேவனை தேடணும். அப்படி தேடின ஒரே ஒரு பெண்மணியை குறித்து நாம் சொல்லி இந்த வார்த்தை இன்னும் பெருகி என்ன நேரம் கடந்து போகும். தேவனுடைய ஆலயத்தில் குறைந்து உண்ட ஒரு பெண் கர்த்தரை நோக்கி தேடி ஆசீர்வாதத்தை பெற்று அந்த கிஃப்ட் கர்த்தருக்கு கொடுத்த பெண் தான் அண்ணா. பிரியமான தேவனுடைய ஜனமே, கர்த்தரை தேட வேண்டும். என்ன தேடினால்? வீட்டில் அல்ல, சொந்த பந்த மத்தியில் அல்ல, கூட்டத்தில் அல்ல, ஆலயத்தில் போய் தேடினால். காரணம் என்ன? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். கர்த்தரை தேடி ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு பெண்மணி, அவர் பேர் தான் அண்ணா. 1 சாமுவேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 10 வசனங்களை இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, எப்ராயிம் மலைதேசத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன் பேர் எல்கானா. அந்த மனிதனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்களாம். ஒருத்தி பேர் அண்ணா, மற்றொரு பேர் பெரினா. எப்படி இருக்கும் பாருங்க. ஒண்ணுக்கே இன்னைக்கு வாய போடுற காலத்துல 2 என்ன பண்ணிருப்பார் பாருங்க எல்கானா. பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த 2 மனைவிகளும் அந்த மனுஷன் சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்வதற்காக அவருக்கு பலியிடவும் வருஷம் தோறும் அந்த ஆலயத்திற்கு போய் வருவாராம். வாசித்து கேட்போம் 2ஆவது வசனத்திலிருந்து 3ஆவது வசனம் வரைக்கும். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். அண்ணா, பெனினார். பிள்ளைகள் இருந்தது. இங்க பாருங்க, ஒரு குடும்பத்தில் வாழ்கிறார்கள், ஒரு வீட்டில் வாழ்கிறார்கள், ஒரு ஞானத்தில் வாழ்கிறார்கள். ஒருத்திக்கு குழந்தை இருக்கிறது, இன்னொருத்திக்கு குழந்தை இல்லை. எப்படி இருக்கும்? சமுதாயம் என்ன பேசும்? சொந்த மதம் என்ன பேசுவாங்க? நம்ம அண்ணன் தம்பி கூட என்ன பேசுவாங்க? என்ன பாவம் செய்தாலும் கர்ப்பாளிக்கு கொண்டிருக்கு பேசியிருப்பாங்களா? பேசு. தேவனுடைய ஜனமே, அப்போ இந்த சமயத்துல இப்படி இருக்கிற குடும்ப வாழ்க்கை வளர்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே அந்த மனுஷன் என்ன செய்வானா பாருங்க. 3ஆவது வசனம் வாசிங்க. அந்த மனுஷன் சீலோவில் சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்வதற்காக வாசிங்க. அவருக்கு பலியிடவும் வருஷம் தோறும் அவன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்க வந்து அந்த ஆலயத்தில் ஊழியக்காரனாய் இருக்கிறவர் ஏலி. பிரியமானவர்களே, நம்ம இடத்துல எல்லாம் இருக்கட்டும், நம்மை உயர்த்தி வைத்திருக்கட்டும் தேவன். தேட வேண்டிய விதம் வருஷம் தோறும் எல்கானா எங்க போய் வருவாரா? ஆலயத்திற்கு போய் வருவார். பலிகளை செலுத்த
செலுத்துவதற்காக வாங்கியோடு போகிற குடும்பம். அங்கே இருக்கிற பலியிடுவது நாளிலே வெளிநாளுக்கு என்ன செய்வாராம்? இந்த பங்கு எல்லாம் ஒரு பிள்ளைகளுக்கும் அந்த வெளிநாளுக்கு கொடுத்து போய் பலியிட்டு ஆலயத்திலிருந்து கொண்டு வருகிற அந்த பலி பொருட்களை வெளியே இருக்கிற மனைவிக்கு பங்கிட்டு கொடுத்துவிட்டு அண்ணால் கிட்ட கொண்டு வருவாராம். வாசிக்க கேட்போம். 4வது வசனம். பலியின் நாளிலே தன் மனைவியாகிய வெளிநாளுக்கும் எல்லா குமாரருக்கும் குமாரர்களுக்கும் பங்கிட்டு கொடுப்பான். அண்ணால் ரொம்ப பிரியமாய் நேசிக்கிற கணவன் ரெட்டிப்பான பங்கு. அல்லேலூயா. ஏன் அண்ணாவோடு கர்த்தர் இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிழ்கிறோம். இந்த தேசத்தில் நாம் இந்த 7 மாத காலங்களில் கொரோனா வியாதியிலிருந்து வாழ்ந்திருந்தாலும் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தான் தேவன் கொடுத்தார். யாரை கேளுங்க, நாங்க முன்ன இருந்ததோட இப்ப அதிகமாக தான் நாங்க வாழ்ந்தோம். முன்ன வாழ்ந்ததோட இப்போ இந்த கொரோனா காலத்திலே அதிகமாய் தான் 1க்கு 3 மடங்கு ஆசீர்வாதம் சொல்கிற சாட்சி. காரணம் என்ன? அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையில்லை. ஏன் பாருங்க, தேர விதம் சரியில்லைங்க. பிரியமானவர்களே, அண்ணாரை சிநேகித்தபடினால் போய் மனைவி பிள்ளைகளுக்கெல்லாம் பங்கிட்டு கொடுப்பார். அவர் பங்கிட்டு கொடுத்தாலும் அங்க என்ன நடக்குமா தெரியுமா? அண்ணாரை நேசிக்கிறவர் கணவன் அவருக்கு என்ன பண்ணுவாரா? 2 மடங்கு எடுத்துட்டு வரேன். நான் நினைக்கிறேன் அவருக்கெல்லாம் ஒரு பங்கு அண்ணாளுக்கு ஒதுக்கி வச்சுட்டு தான் வந்திருப்பார். ரெட்டிப்பான ஆசீர்வாதம். ஏன்? நேசித்தபடினால். ஏன்? கர்த்தர் அண்ணாளோடு இருந்தபடினால். இன்னைக்கு கூட பிரியமானவர்களே, பெண்கள் குறித்து பேசுகிற காரியம் வாண்டியோடு தேவை. எந்த கூட்டத்தில் பார்க்க பெண்கள் தான் அதிகமாக, எந்த ஆலயத்தில் பார்க்க பெண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா ஆண்களுக்கு என்ன தெரியுமா? ஒருத்தர் ஒரு மீட்டிங் பேசுகிறேன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அந்த மீட்டிங்கு உட்காந்து நாங்கள் 2 பேரும் பேச பண்ண அவர் சொல்ற 58 வருஷமா இதே வார்த்தை தான், இதே வசனம் தான், இதே பாட்டு தான். இந்த எந்த பரிசுமே கேட்டுக்கிறாங்க. எந்த ஜனத்தை ரட்சிக்கப்படுவார்? அவருடைய வார்த்தையை நீ தேடணும். பிரியமானவர்களே, நாம் ஒரே ஒன்று பார்த்து ஒரே ஒன்று துதித்து ஒரே ஒன்று சொல்லிவிட்டு போயிடக்கூடாது. ஏன் ஆசீர்வாதம் பெற்றால் இரட்டித்தனியாக அண்ணா கர்த்தர் அண்ணாளோடு கூட என்னோடு கூட இருக்கிற வண்ணங்கள் தான் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நம் வேலையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். படிப்பு காரியங்களில் ஆசீர்வாதமாய் படிக்கிறோம். என்று ஒரு சகோதரி சொன்னார்கள், இன்னைக்கு கிறிஸ்தவர்களும் சரி, தேவனை தேடுகிற பிள்ளைகள் சரி, உயர்ந்திருக்கிறார்கள் மற்ற அந்நியர்களை பார்க்கிறோம் என்று சொன்னார்கள். ஏன்? கர்த்தர் நம்மோடு இருப்பதனால், அவரை தேடுவதனால் நாம் உயர்த்தப்பட்ட வஸ்தாக காணப்படுகிறோம். நம் தேவன் உயர்த்தப்பட்ட வஸ்து. கரங்களை தட்டி தேவனை மகிழ்கிறோம். அப்போ இவர் என்ன செய்யறார் தெரியுமா? இந்த குமாரர் இவர் கொண்டு வராருல்ல, என்ன நடந்தது தெரியுமா? 2 தனியாக இவர் அண்ணாவுக்கு கொண்டு வருகிறார். எதுக்கான வாசிக்க கேட்போம். 5வது வசனம். அவர் நேசித்தபடியினால 2 தனியாக பங்கு கொடுப்பார். கர்த்தர் என்ன செய்திருந்தாரா? அந்த குழந்தை பாக்கியத்தை அடைத்து வைத்திருந்தார். இன்னைக்கு தேவன் தேடுகிற பிள்ளைகளுக்கு அடைக்கப்பட்டிருக்கலாம், வழிவாசல் திறக்கப்படாமல் இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம்.
கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா. அங்க என்ன ஒரு சம்பவம் நடக்கிறது பாருங்க. அவர் நட்டுத்தனியா கொண்டு வரலாம். அவர் கர்ப்பம் அழைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவர் கர்ப்பத்தை எடுத்தபடினால் அவருடைய துணைவி இன்னொரு மனைவி என்ன செய்யறாராம் தெரியுமா? டெய்லி அவரை துன்புறுத்தி கொண்டிருக்கிறார். ஆளுது எப்பத்தை நான் துன்புறுத்துவானா? ஆலயத்துக்கு போறப்பதான் துன்புறுத்துவாங்க. வாசிக்க கேட்போம். அவர் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயம் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். எப்போ? ஆலயத்துக்கு போறப்பதான். ஆலயத்துக்கு போறப்பதான் யாருன்னா ஒரு பிரச்சனை வரும். ரெடியாகிறப்பதான் ஒரு சத்துரு வருவான். நம்மளுக்கு குடும்பங்களே பிரச்சனை வரும், ஊழியத்திலே பிரச்சனை வரும். அவருடைய பாருங்க இன்னொரு மனைவி அவர் மனமடிவாக்குவாள், மன வடியை செய்வார். என்ன மனுஷன் கஷ்டப்படுத்துற பேச்சு பேசுவோம். ஏன் தேட தேடத்தாங்க ஆசை. இந்த சமயத்துல நீயும் நானும் இருந்தா என்ன செய்திருப்போம்? என்னையா ஆயிரத்துக்கு போய் கூட எல்லாத்தையும் கண்டிருக்கணும். இப்படி எல்லாரும் விசுவாசம் அந்த கத்தரை தானே தேட போறான். எப்படி இப்படி நேரிடுகிறது? கத்தரையா கத்தத்தை அடிச்சிருக்கிறாரு. அண்ணால் அப்படி செய்யவில்லை. என்ன செய்தார் தெரியுமா? வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது அவன் புருஷனாகிய எல்கானா அவனை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? இவன் புருஷன் என்ன செய்வார் தெரியுமா? இப்போ இன்னொரு மனைவி திட்டுறப்போ அந்த மன உடைய செய்யறப்போ பெண்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரியும். என்ன தெரியும்? ஆட தெரியும். அழைந்த சாதிக்கிறவங்க யார? பெண்கள். அழாதே சாதிக்கிறவங்க யாரு? ஆண்கள். ஏன்னா அவங்க கிட்ட அழுது அழையே வரது ஆண்கள். பிரியமான தேவனுடைய சின்னமே, அவர் அந்த மனதை ஒழித்து பேசுகிற வார்த்தை, முன் கர்ப்பத்தை அளித்திருக்கிறார் தேவன், எனக்கு இத்தனை பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், என்ன அநியாயம் செய்தியோ, என்ன அக்கிரமம் செய்தியோ, என்ன பாவம் செய்தியோ, உனக்கு கர்ப்பம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்று துன்புறுத்தும் போது இவன் உடனே தூக்கி தருவான், கண்ணீர் விடுவான், கதறுவான். அந்த சமயத்திலே அவன் புருஷனாக எல்கானா அங்க வருகிறான். உன்னை பார்த்து சொல்கிறான், அண்ணாரே, 8வது வசனம் வாசிங்க. அவருக்கு கணவன் வருகிறான், இவன் அழுது கொண்டு இருக்கிறான். ஆலயத்துக்கு போக சமயம் நேரம் ஆயிடுச்சு அல்லவா? நாம் போய் பலியிடுவோம் அல்லவா? தேவனை தேட வேண்டும் அல்லவா? வருகிறான். போயிட்டு எல்லாம் பங்கை எடுத்துக்கொண்டு வருகிறான், பலியிடுகிறான், கொண்டு வருகிறான். மனைவிக்கு ஆசை கொடுக்க வந்தால் மனைவி அழுது கொண்டு இருக்கிறார். என்ன நடந்தது? வாசிக்க கேட்கும். 8வது வசனம். அண்ணாலே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய்? ஏன் சந்தேகப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கலாம், நான் உனக்கு அதிகம் அல்லவா? அல்லேலூயா. இந்த சாப்டர் தாங்க நான் எடுக்க போறேன். அது ஞானம் இல்லை, இதுலயே முடிச்சிடணும். அவன் புருஷனாகி அண்ணால் அந்த எல்கானா மனைவி நிறுத்தி வருகிறான். அண்ணால் அழுது கொண்டிருக்கிறாள். அண்ணாலே பார்த்து கேட்டான், அண்ணாலே, ஏமா அழுற? ஏன் நான் நேசிக்கிறேன், பாசம் வைத்திருக்கிறவர். அண்ணாலும் பேர் தான், வெளிநாட்டு அல்ல. அண்ணாலே நேசித்தான். நீ தானே என் மனைவி. அண்ணாலை பார்த்து சொல்கிறான், ஏன் சாப்பிடாத இருக்கிற? அதெல்லாம் ஒரு கதையா? அவன் பேசின வார்த்தை ஒரு வார்த்தையா? அவன் தூசித்த வார்த்தை ஒரு வார்த்தையா? நான் இருக்கிறேன். என்ன சொல்றேன் பாருங்க, 10 பிள்ளைக்கு காட்டுல நான் இருக்கிறேன். அவனுக்கு சிங்கம் மாதிரி சொல்லிங்கன்னா நீங்க இருப்பான். அவங்க தூக்கி வெளியே வச்சு எடுப்பான், சோறு போடுவான், போட மாட்டான். நான் இருக்கிறேன். யாரும் யாரும் பார்த்து
கணவனை தூசித்து பேசுகிற மனைவிமார்களாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் மனைவி தூசித்து பேசுகிற கணவனாக இருந்தாலும் கர்த்தர் சொல்கிறார், நான் இருக்கிறேன் அல்லவா, எப்போ அவரை தேடு. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றான் 10 பிள்ளைங்க இருக்கட்டே அவளுக்கு, நான் ஒருத்தனை போல அவனை போல பாருங்க. இன்னைக்கு தாய் தகப்பனை எதிர்க்கிறார்கள், அடிக்கிறார்கள் பிள்ளைகள். என்ன பார்த்துட்டு என்ன ராணிமார் வாழ்க்கை வாழ்ந்து நம்ம கிட்ட இருந்து கேட்கிறேன், சடிக்கிறேன், திட்டுறாங்க. ஏமாந்தேவுடைய சின்ன இப்படியெல்லாம் பேசுகிற பிள்ளைகள் அவனுக்கு போனோம். நான் இருக்கிறாங்கவா ஆறுதல் படுத்துகிறான், கேட்கிறான், கதறுகிறான். அண்ணா அதையெல்லாம் அவன் ஏற்றுக்கொள்ள, என்னதான் சமாதானப்படுத்தினாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அண்ணா இதெல்லாம் அவன் சொல்கிறான், நான் உனக்கு அதிகம் அல்லவா சொல்கிறான். அண்ணா செய்த காரியத்தை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். 9வது வசனம். பின்பு அண்ணா எழுந்திருந்தார், உட்கார்ந்திருந்தார், மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அல்லேலூயா. அண்ணா இவ்வளவு ஆறுதல் படுத்தினாலும் 2 பங்கு வந்துச்சு. நம்ம பிள்ளைங்க இருந்தா எல்லாம் கட்டினா நம்ம வச்சுட்டு சாப்பிடுவோம். எவ்வளவு நாள் நம்ம இருக்கிற வரைக்கும் நல்லா திருப்தியா சாப்பிட்டு நீங்க அப்படித்தான் வாழ்க்கை நம்மளுக்கு இருந்தா போதும் நினைச்சு வாழணும். ஆனா கர்த்தரை தேர்ந்தெடுக்க. அல்லேலூயா. பாருங்க, இது எல்லாம் ஈடுபடுத்தல. அண்ணா ஏன் இருக்கிறார்? ஆசைகளை ஏறி கர்த்தருடைய ஆலயத்தில் வாசல் அண்டையில் நின்று கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகிறார். ஓடி அண்ணா தேடி போடுகிறார். அங்க பண்ண ஜபம் நாங்க அப்படியே வாய்ப்பு செய்தார். கர்த்தர் வாசிங்க, சேனைகளின் கர்த்தரை நோக்கி மனம் கசந்து கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணால். அண்ணா 11வது வசனம். சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய அடியார் சிறுமையை கண்ணோக்கி பாரு. நீ கண்ணோக்கி பாரு. என் கற்பம் அடிக்கப்பட்டிருக்கிறது, என் குடும்பம் வேதனையில் இருக்கிறது, என் பிள்ளைகள் இப்படியெல்லாம் சமுதாயத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் இல்லாமல் இருக்கிறார்களே, வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாயா சகோதர சகோதரி? அம்மா ஐயா ஏசு சொல்லு, அண்ணா என் சிறுமையை கண்ணோக்கி பாரும் என்று ஜெபம் பண்ண. அது மாத்திரமல்ல, வாசிங்க என்ன வேணும் பாருங்க. அண்ணாலே நீ என்னை மறவாமல் நினைக்கணும். முதல்ல ஒரு ஆண் பிள்ளையை கூட வாயை திறந்தே கேட்கிறாங்க. அவங்க எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க. இவன் சொல்றான் 10 பிள்ளைங்க இவன் பார்க்க மாட்டான், போய் ஏந்திரி போய் சாப்பிட போய் சொல்லி இருக்கலாம். ஏன்னா அண்ணாவுக்கு தெரியும், கர்த்தரை தேடினால்தான் ஒரு நன்மை குறைபடாது. தேடு. அண்ணா தேடினான், வாய் திறந்து கேட்கிறா. இயேசுவே ஒப்பு கொடுத்து அவன் தலையின் மேல் அவன் சொல்ற பாருங்க. அவன் பிள்ளைகளுக்கு கொடுத்தா என்ன செய்யறான்? இதாங்க அவன் செய்த ஒரு பொருத்தனை. அந்த பொருத்தனை வாசிங்க. உமது அடியாரை ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள், அவன் உயிர் அவன் இருக்கிற சாவர வரைக்கும் அவனை உமக்கே ஒப்பு கொடுக்கிறேன். கத்தி படுறதில்ல, ஒரு பொருத்தனை பண்ணான். இதை பார்த்தாரு ஏலி. ஒரு மனப்பசங்க ஐநூறு பார்த்து இருதயத்தில் பேசுகிறத பார்த்து உதடுகள் அசைந்து கொண்டு இருக்கிறது. ஊழியக்காரருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா குடிச்சிட்டு வந்து சும்மா கத்தினிட்டு எவ்வளவு நாள் கத்தினி பண்ணாலே என்று சொன்னான்.
நீ எதிர்த்து வெளித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றால் அதற்கான அறியாதை என் ஆண்டவரே, நான் மனம் கசந்துதான் ஆய்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய சன்னிதானத்தில் என் இருதயத்தை ஊற்றி ஜெபித்துகிறேன். ஏலி சொன்னார். வாசிங்க கடைசியாக 17வது வசனம். 17 18 மாசம் அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ. கேட்டவன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். போய் இந்த சமாதான வார்த்தையோடு கர்த்தரை தேடிவிட்டு வீட்டுக்கு போனான். சாப்பிட்டா, சமாதானத்தோடு இருந்தான். கர்த்தர் ஒரு குமாரனை கொடுத்தார். அவர்தான் அம்சம். நம்ம அனைவருமே புரிய மாட்டோம். நம்ம அனைவருமே கொலோசியர் 3:1 சொல்கிற, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்திருந்தானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசுத்தில் வீற்றிருக்கிற மேலானவைகளை தேட வேண்டும் என்று பவுல் சொல்கிறார். மனம் கசந்த அழுகையின் சத்தத்தை கேட்டார். அந்த சிறுமியின் சத்தத்தை கேட்டார். தேவனுடைய கரம் உன்னோடு கூட என்னோடு கூட இருக்கப்படி அண்ணனை போல ஆலயத்தில் தேடுவோம். சிங்கக்குட்டிகள் பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைப்படாது. குறைகளை மாற்றின தேவன், அண்ணாளுக்கு ஆண் பிள்ளை கொடுத்து ஆசீர்வதித்த தேவன் இன்னைக்கு நம்மோடு கூட வாசம் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனே, வசனம் எனக்கு உணவாகட்டும், இந்த உடலுக்கெல்லாம் மருந்தாகட்டும் என்று சொல்லுவோமா? அந்த வசனம் தான் நம்மை விடுதலையா, அந்த வார்த்தை தான் நம்மை சுகமாக்கும், அந்த வார்த்தை தான் நம்மை சமாதானப்படுத்தும் என்று சொல்லி உயர்த்தி தேவனை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. குற்றமில்லா மறக்குதையா, உணர்வு இல்லா இனிக்குதையா, உலகமில்லா மறக்குதையா, உணர்வு இல்லா இனிக்குதையா, உன்னாமம் துதிக்கையிலே இசையா, உன் நன்மை ருசிக்கையிலே உயிரானே
செய்தார். இரவும் பகலும் அவர் ஆலயத்தில் தேடுவோம், அவர் வாசத்தை தியானிப்போம், உயர்த்து சனத்தில் வைப்பார், உயர்த்தும். அல்லேலூயா. வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். சொல்லுவோமா? வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கின்றேன். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கின்றேன். என் உயிரானே 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 இயேசு, என் உயிரானே 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 இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். மத்தியிலே அவர்கள் விக்ராண்டி குடும்பத்தில் ஒரு சாட்சி பலனுள்ள கருவை செய்திருக்கிறார். அண்ணனுடைய வேலையை கர்த்தர் கேட்டபோது கர்த்தர் கொடுத்தார். இந்த குடும்பத்தில் ஒரு அற்புதம் தேவன் செய்திருக்கிறார். அந்த சாட்சியை பகிர்ந்து கொண்டு கடைசியாக பாஸ்டர் சாமி அவர்கள் ஜெபித்து முடிப்பார்கள். கர்த்தர் என்னை ஒரு சிறு சாட்சியாக எடுத்ததுக்காக அவருக்கு கொடான கொடி சொல்றேன். லாக்டவுனுக்கு முன்னாடி நான் வந்து சாட்சி சொன்னேன். இந்த மாதிரி சர்ச்சில் வந்து நான் ப்ரேயர் பண்ணதுக்கு அப்புறம் கன்சீவ் ஆனேன். அப்புறம் நான் 4th மந்த் இருந்தது. அதுக்கப்புறம் லாக்டவுன் இருந்தது, சர்ச்சுக்கும் வர முடியல. அதுக்கப்புறம் November 9th அன்னைக்கு கொடுத்துருந்தாங்க எனக்கு டேட்டு, கொஞ்சம் அட்மிட் ஆக சொல்லி. அது வரைக்கும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நவம்பர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு 10 days பிஃபோரே எல்லாருக்குமே ஃபீவர். வீட்டில் நாங்கள் எல்லாருமே ஃபீவரில் இருந்தோம். கரெக்டாக 20 days நாங்கள் கண்டினியூஸ் ஃபீவர். யாராலையும் எழுந்துக்க முடியாத அளவுக்கு. மற்றவங்க பரவாயில்ல, நான் கன்சீவாக இருக்கும் போதே அவ்வளோ ஃபீவரில் இருந்தது. வெளியில் எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் நம்ம செக்அப் பண்ணால் கொரோனான்னு சொல்லிடுவாங்களோன்ற பயத்திலே இருந்தோம். நாங்கள் வீட்லேயே நாங்கள் ஃபுல் டைம் ப்ரேயரில் தான் இருந்தோம். அந்த ப்ரேயரில் இருந்து நாங்கள் ஜோம் பண்ணி அந்த ஃபீவரே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. நான் 9th அன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன். அப்போ நான் ஜெபிச்சேன், கடவுளே நான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகிறேன், எனக்கு எந்த காஃபும் இருக்கக்கூடாது, ஃபீவரும் இருக்கக்கூடாது. நான் போகும்போது எனக்கு எல்லாம் சுகமாக இருக்கணும். அதே மாதிரி நான் போனேன். அன்னைக்கு போனப்போவே நீங்கள் அட்மிட் ஆகிடுங்கன்னு சொன்னாங்க. அன்னைக்கு ஃபுல்லாக எந்த ஃபீவரும் இல்லை, காஃபும் இல்லை. அதுக்கு முன்னாடி நைட்டு வரைக்கும் ஃபீவராக இருந்தது. அதுக்கப்புறம் 10th அன்னைக்கு தான் எனக்கு பெயின் வந்தது. அன்னைக்கு மார்னிங்லேருந்து கண்டினியூஸ் பெயின். அது வரைக்கும் எந்த காஃபும் கிடையாது. நைட்டு 7:48 தான் பாப்பா பிறந்தாரு. எனக்கு ஒரு பாய் பேபி பிளஸ் பண்ணியிருந்தார். அதுக்காக அவரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதனால நான் நிறைய இந்த பேபி பிறக்கிற வரைக்கும் நிறைய கஷ்டம் இருந்தது. கடவுள் அதையெல்லாம் எனக்கு மாற்றி எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாரு. அதற்காக அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். நல்ல ஒரு சாட்சி. கர்த்தரை ஆலயத்தில் தேடின ஒரு காலம் தேவன் கிரியை செய்தார். அல்லேலூயா. இது ஒன்றே பெரிய சாட்சி. அந்த டெலிவரி டைம்ல நம்ம போய் பார்க்குறோம், ஃபீவர் அதிகம். ஆண்டி சொல்றாங்க, அது மாத்திரமல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு ஃபீவர் கொண்டு போனாலும் பயந்துபட்டு இதுவாக கிராஸாக எடுத்து ஆப்ரேஷன் பண்ணோம். சகோதரி சொல்ல துணியார் ஃபோன் பண்ணி சொல்ல அந்த நேரமே முட்டி போட்டு
அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைப்படாது. அல்லேலூயா. சகோதரி வீட்டில் நான் வெளியில் போயிட்டு இருந்தேன், வந்ததுன்னு சொன்னாங்க, ஆண்டி இது மாதிரி ஆப்ரேஷன் செய்யணும்னு சொல்கிறாங்க, குழந்தை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும், ஜபம் பண்ணணும். ஜபத்தை முடித்துவிட்டு நான் வந்தப்போ எனக்கு ஜபம் செய்ய சொன்னேன். செய்தி அவன் குடும்பம்தான் சரி, ஊழியக்காரர்களும் சரி, வேண்டிய ஜபத்தை கர்த்தர் வாய்ப்பு செய்தார். அல்லேலூயா. ஒரே ஒரு கத்தியல் எதிர்ப்பு சுகப்பிரசவம் 4 டெலிவரி சகோதரி சொன்னாங்க, 4 டெலிவரி அவரை தேர்ற பிள்ளைங்களுக்கு கத்திய வைக்கக்கூடாது சாட்சி கர்த்தர் அப்படியே ஏன்னா ஹாஸ்பிட்டலில் கற்று தெரியும் சொன்னாலே இருந்தாலும் பணம் கொடுவதற்காக ஏதாவது ஒரு வழிகளை சொல்லி செய்வார்கள் டாக்டர். அவரை தேர்ற பிள்ளை குடும்பம் கர்த்தர் வேண்டுகிற விதம் தேடுகிற முறை அண்ணால் என்னதான் இருந்தாலும் சமாதானப்படுத்தினாலும் கர்த்தருடைய ஆலயத்தில் போய்த்தான் ஆசீர்வாதத்தை பெற்று புசித்தோம். நீ நாம் கர்த்தரை தேடுவோம், ஆசீர்வாதமாய் பாச சாமி எங்கள் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த உபவாச கூடுகிற சமூகத்தில் வருகிறோம் ஐயா. இது இத்தனை நேரம் பாடல் வேலையிலும் செய்தி வேலை கத்தின் ஆசீர்வதி கிருபைக்காக ஸ்தோத்திரமானவரே. ஆனால் ஒவ்வொரு நட்புகளுக்கு கதை இருக்கிறபடினாலே அவர் நம்ம உடைக்கும் பொழுது, நம்ம உருவாக்கும் பொழுது நம்ம விட்டுக் கொடுக்க நீங்கள் உண்மையோராக இருக்க வேண்டும். என்ன நீங்கள் உடைக்கப்படும் பொழுது என் தேவன் உருவாக்கி கொண்டு இருக்கிறார். ஏனென்றால் கத்தை தெளிவுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்ற செய்தி நமக்கு தேவன் பேசுகிறபடினாலே நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய கத்தை தெளிவுகளுக்கு நிச்சயமாக ஒரு நன்மை குறைபடாது. கொரோனா காலத்திலே எத்தனையோ பேருக்கு வேலை இல்லை, எத்தனையோ பேருக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தாங்க. கத்தை தெளிவுகளுக்கோ நீங்களே சாட்சி சொல்லி பெற்ற காலங்களிலே உங்களுக்கு ஒரு நன்மை குறைபட்டு இருக்காது என்று நான் கத்தனை விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் அவருடைய தேர்வு முகம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்ட வாசிக்கிற வேதத்திலே அப்படி அவர் செய்ய அவர் படைப்படத்தேவா இருந்தபடியினாலே இந்த நேரத்தில் நாம் எல்லாரும் கூடி இருக்கிறோம். இந்த கொரோனா நேரத்திலே எத்தனையோ பேர் மடிந்து போய் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், பட்டத்து வீடு இருக்கிறாங்க, ஊர்ல இருக்கலாம். ஆனா கர்த்தர் நம்மோடு இருந்தபடியினாலே நாம் ஜீவனை காத்திர நாளும் எல்லாம் கூடுபடி செய்திருக்கிறாரே. அவர் கிருபைக்காக நன்றியோடு நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என் தகப்பனே, இதோ ஆண்டவரே இந்த கூட்டத்தை முடிவுக்கு வந்திருக்கிறோம். என் தேவன் தானே வந்த ஒவ்வொரு கத்தின் ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. உச்ச உள்ள நாள் வரைக்கும் ஒவ்வொரு தொட்டுக்கு பெயர் பெற ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு சிறுபிள்ளை கத்தர் தொழுவீராக, வியாதியிலே கத்தர் தொழுவீராக, மரணத்தை மாற்றி போடுவீராக, ஜீவனை கொடுப்பீராக. என் தேவன் தாமே மனம் இறங்குவீராக. உபவாச கூடுதலே என் தேவன் மனிதர காரியங்களை செய்து என் தகப்பனே நாமத்தை நகைப்படுத்த வேண்டும்படியாக சொல்லியிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருகிற உபவாச கூடுதலை சாட்சி சொல்லும்படியாக அநேகருக்கு சுகம் கிடைத்ததிலே என் தகப்பனை செய்து சொல்லும்படியாக சாட்சியை உருவாக்க வேண்டும்படியாக சொல்லியிருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஆண்டவரே சாட்சியை கூட கேட்டோம். அதெல்லாம் ஆண்கள் கத்தனை கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்கள் கேள்வி பிள்ளைகள் ஒருபோதும் ஒரு நன்மையும் குறைபடாத இந்த கத்தனை நிரூபித்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆலயத்தை கத்தனை பொறுப்பெடுக்க நல்லபடியாக வளர்ச்சி செய்யுங்க. இந்த கஷ்டம் பொழுதிலேயே தகப்பனே ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் என்று சொல்லிக்கிறோமானவே. அநேக தேவனை தேர்தல் உடலாக பாராட்டும் என்று சொல்லிக்கிறோமானவே. கருணை இல்லதையும் கரைந்து போகட்டும் ஐயா, கரைந்து போகட்டும் ஐயா. ஆண்டவரே, இந்த ஊரில் எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. உபவாச கூடுகிற ஆண்டவரே தகப்பனே வீட்டுக்கு சும்மா உட்கார்ந்து டிவி பார்க்கலாம். தகப்பனே, இங்க வந்த ஒவ்வொரு நீங்க ஜனம் குழுவாக இருக்கலாம், ஆனால் உங்களோட ஆசீர்வாதம் நிச்சயமாக கர்த்தர் கொடுப்பார். அவர் கொடுத்தே அனுப்புவார். ஹalleluya. துதிக்கிற தகப்பனே, நானும் கூட அந்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை கிருபைக்காக நம்ம ஸ்தோத்திரமாக பாஷனாக சகோதரி ஆசீர்வதிங்க. அவர் கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தகப்பனே, பிள்ளைகள் நன்றாக படித்து கொடுத்து சீக்கிரமாக தகப்பன ஆண்டவரே நாமத்தை மகிழ்ந்த காரியங்கள் செய்யபடிக்காக சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கரத்தை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். மீன் பிரச்சனை இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தருடைய காணிக்கை
அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். கர்த்தர் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருக்கு தேவனே
தகப்பனே இந்த உபாச கொடுத்த ஆசீர்வாதம் கொடுத்த சாட்சிகளுக்காக நன்றி, அந்த பிள்ளைகளுக்காக நன்றி. நல்ல நடைபெற परिगणमय मंजूर के सिद्ध नामത്തിൽ ചെവികളുമെന്നാണ് പിതാവായ ദൈവമേ പരിശുദ്ധ ആവിയാനവരുടെ അന്യോന്യ ഐക്യവും എന്നും എന്നും സദാകാലങ്ങളിൽ വിശേഷണമാം அந்த பிள்ளைகளோடு சபையோடு வேண்டாம். ஆமென். ஒருவருக்கு சத்தமா ஒரு போட்டு ஒரு அலையை சொல்லுவோமா? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே அமர்ந்து உங்களுக்காக உணவாய்